திரு ஆசீர்வாதம், இப்ப பாஜக பாரதத்தை காப்போம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக கூட்டணி சார்பா சொல்வது இந்தியாவை காப்போம். அது எதன் மூலம்னா கூட்டாட்சி மூலமாக, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பதன் மூலமா இந்தியாவை காப்போம் அப்படின்றது. உங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை திமுக கூட்டணி கொடுக்குதா? வணக்கம் விஜயன். ஆக்சுவலி நான் இந்த தலைப்பை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸ்டாலின் சொன்னது இந்தியாவை காப்போம் அப்படின்றது அது நாட்டை குறிக்காம அவங்களுடைய கூட்டணி இந்தியாவின்ற அந்த ஒரு இந்தி கூட்டணியை பற்றி அவர் கவலையோடு சொல்லியிருப்பாரு அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த இந்தி கூட்டணின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட இல்லாத ஒரு சூழ்நிலை. 7-8 மாதங்களுக்கு முன்பு அந்த கூட்டணி உருவாக்கும் போது லாட் ஆஃப் ஃபேன்ஃபேரோட ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணி கிட்டத்தட்ட நாடு முழுவதும் இல்லாத ஒரு சூழ்நிலை. வேணுமென்றால் தமிழ்நாட்டில் வேணாலும் இருக்கலாம். திரு ஆசீர்வாதம், நீங்க உங்களுக்கு சாதகமா அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனோட ஃபுல் சென்டென்ஸ் என்னன்னா, தமிழ்நாட்டை காத்தது போல இந்தியாவை காப்போம் அப்படின்ற. ஆமா, தமிழ்நாட்டை எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க? போதைப் பொருள் வித்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய எண்ணெயை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. நாளைக்கு இதே எண்ணெயை யார் யாருக்கு சம்மன் பண்ண போறாங்க, அதில் முதலமைச்சருடைய குடும்பம் எங்கெங்க இன்வால்வ் ஆயிருக்குது, அதுதான் அவங்க நாட்டை காப்பாத்தினதா அல்லது தமிழ்நாட்டை காப்பாத்தினதா? இன்னைக்கு பாரத பிரதமர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்காக என்னென்ன செஞ்சிருக்கா அப்படின்றத நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும். இன்னைக்கு இதே தலைப்பை நீங்க சுருக்கி பார்க்காம அதே தேச பாதுகாப்புன்றதை வச்சு விசாரிக்கும் போது இன்னைக்கு பாகிஸ்தானாவா இருந்தால் சரி, இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அந்த பொருளாதாரம் சிதைஞ்சு போய் இருக்குது. என்னைக்கு பாலாகோட்ல நம்ம ஒரு பதிலடி கொடுத்தோமோ அதுக்கு பிறகு பாகிஸ்தான் வால் ஆட்டவே முடியல. 370 ஷரத்தை நம்ம தடை செய்தோம். டெல்லியில இருந்து பேசினாலும் தமிழக அரசியல் கள நிலவரத்தையும் நீங்க அறிஞ்சவர் தான். இப்ப இந்த நெரேட்டிவ் எல்லாம் தமிழ்நாட்டுல எடுபடுமா? தமிழ்நாட்டுல பாகிஸ்தானை பாருங்க, காஷ்மீரை பாருங்க, சீனா எல்லையை பாருங்க அப்படின்லாம் பேசுறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? கார்த்திகேயன் சொல்றாரு, இது மாநில நலன், கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, அதுக்குதான் தமிழக வாக்காளர்கள் காது கொடுப்பாங்கன்றாரே. பாலக்கோட் தேர்தலில் ஓட்டு போட்டுருக்கணுமே. விஜய், நீங்க தலைப்பை கொடுத்துட்டு தலைப்புல பேசாம நீங்க வேற பத்தி பேசுங்க அப்படின்னா அதை நான் தமிழ்நாட்டுக்கு பத்தி நான் பேசுறேன். நான் அதை பத்தி தான் ஆக்சுவலி நான் அதை பத்தி தான் பேச வேண்டிய சூழ்நிலை. பட் கார்த்திகேயன் அதை திசை திருப்பினதுனால அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆட்சி, கடந்த 10 வருட நல்லாட்சி. மக்களுக்கு திட்டங்கள், இலவச அரிசி கொடுத்ததா இருந்தாலும் சரி, கொரோனா சமயத்துல நாங்க கொடுத்த தடுப்பூசி இருந்தாலும் சரி, சொந்த வீடு, தூய்மை இந்தியா, கழிப்பறை, அது மாதிரி நாங்கள் பட்டியலிட்டு போயிட்டு இருக்கலாம். தமிழ்நாடு எப்படி உங்க வியூகத்திலேயே ஒரு நெருக்கடியை கொடுக்குதுன்னா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ராமர் கோயில் விஷயத்தெல்லாம் கூட நீங்க எங்க தமிழ்நாட்டுல பேசலன்றாங்க. அதெல்லாம் இங்க அவங்க மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்கன்றாங்க. விஜயன், ராமர் கோயிலோட விஷயம் ஏன் பேசுபொருளாக அமையவில்லை? அவர் தன்னுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்துல திருச்சியில உள்ள ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் வந்தாரு. அந்த சமயத்துல நம்ம மணிக்கணக்கா இதை பத்தி பேசியிருக்கோம். மக்கள் ஏன் பேச மாட்டோம்? அது நேரம் பிரச்சாரமே இன்னும் சூடு பிடிக்கலையே. பிரச்சாரம் சூடு பிடிக்கும் போது கண்டிப்பா பேசப்படும். எதிர்பார்க்கிறீங்களா? ஆசீர்வாதம் 106 டிகிரி சார், இன்னும் 17 வெயில் கொளுத்துது, பிரச்சாரம் கொளுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் சூடு பிடிக்கணும்னு காத்திருக்கிறீங்களா? அமைதியா தேர்தல் களம் இன்னும் 14 நாள் இருக்குது சார். இன்னும் சூடு பிடிக்கணும். ஏன்னா பல்வேறு சிஸ்டத்தை பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கும். தேச பாதுகாப்பு பத்தி பேசுறோம். அதே மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடி மூலமாக நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றது நாங்கள் பட்டியலிட்டு இருக்கிறோம். 10 லட்சம் கோடி ரூபாய்க்குரிய நலத்திட்டங்கள் அதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். அது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பேசப்படும். அதனால இப்ப அடுத்தது பிரதமர் வரவிருக்கின்றார். கிட்டத்தட்ட 4-5 இடங்களில் அவருடைய பொதுக்கூட்டங்கள் இருக்கிறது, ரோட் ஷோ இருக்கிறது. அப்ப திரு ஆசீர்வாதம், இப்போ நீங்க முன்வைக்கிற இந்த தேச பாதுகாப்பு, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மற்ற பிரச்சனைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளுறீங்களா? இப்ப திமுக கூட்டணி, இப்ப இந்தியா கூட்டணி தொடர்ந்து நிறைய கேள்விகளை தமிழக பரப்புரை களத்துல வைக்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாத்தையும் தேச பாதுகாப்பு, இறையாண்மை அப்படின்னு மட்டுமே அட்ரஸ் பண்றீங்களா? அது தமிழ்நாட்டுல உங்களுக்கு கை கொடுக்குமான்னு கேட்கிறேன்.
அதாவது விஜயனுக்கு வந்து நாங்கள் கொடுத்த அந்த பரப்புரையை நீங்க சரியா கவனிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அதாவது தேச பாதுகாப்புன்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அதை வந்து நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமேட்டு இந்தியான்ற ஒரு நாடே இருக்காத ஒரு சூழ்நிலை வரும். நான் வந்து திரும்பி 2008 நோக்கி நான் கொண்டு போக விரும்புகிறேன். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது மும்பையில நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் போது காங்கிரஸுடைய ஆட்சியை சேர்ந்த அந்த உள்துறை அமைச்சர் 5 தடவை ஒரே நல்ல கோட் சூட் நீங்க சொன்னதுல நீங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வரீங்க. பாஜக பேசலாம். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். கார்த்திகேயன் சொன்ன ஒரு பாயிண்ட் மட்டும் திரு ஆசீர்வாதம், நம்ம பேசுவோம். பால்கோட் விவகாரம் இந்தியா முழுவதும் பெருசா பேசப்பட்ட போது கூட தமிழ்நாட்டுல அது எடுபடல, தமிழக வாக்காளர்கள் வேறொன்றாக யோசிச்சாங்கன்னு சொல்றார். அதனால தேச பாதுகாப்புன்றத மட்டும் வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுல உங்களுக்கு பெருசா கை கொடுக்காதுன்றதுதான் அவர் பார்வை. எங்களுக்கு தேசமும் முக்கியம், தமிழ்நாடு முக்கியம், அனைத்து மாநிலங்களும் முக்கியம். இன்னைக்கு நான் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம்ன்றது எங்களுடைய அனைத்து தலைவர்கள் வந்து பட்டியலிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை எங்களால வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியும் வந்து எங்களால் அமைக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, மற்ற கட்சிகளுடைய தலைவர்களே வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுடைய கூட்டணியில தமிழ்நாட்டுல வந்து போட்டியிடக்கூடியதை முதல் தடவையாக பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய பரப்புரையானது தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இருக்கும்.